அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் அது மிகவும் முக்கியமானது. ஒரு சில பேர்கள் ஜோதிடத்திலே தங்களது ஜாதகத்தை கொண்டு வருவார்கள். ஜோதிடரிடம் அந்த ஜாதகத்தை கொடுத்து, நான் அரசியலில் இறங்கலாம் என இருக்கிறேன், எனக்கு எப்படி கிரகணை இருக்கின்றது, நான் அரசியல் இறங்கினால் வெற்றி பெற்று விடுவேனா, பெயர் புகழ் செல்வாக்கு செல்வம் எல்லாம் என்னை தேடி வந்து விடுமா என கேட்பதுண்டு. சில பேர் அவர்களாகவே கொடுத்து விட்டு சொல்வார்கள், எனது ஜாதகத்திலே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, சூரிய பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கிறார், அதனால் நான் அரசியலில் வெற்றி பெறுவேனா என கேட்பதுண்டு. இந்த அரசியல் என்று எடுத்துக்கொண்டாலே நாம் செவ்வாயும் சூரியனையும் மட்டும் வைத்து அரசியல் செய்வது, அரசியல் களத்தில் இறங்குவது ஒரு சிறப்பானதல்ல. ஏன்னா நிறைய பேர் அரசியலில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தவர், உச்சமாக இருந்தவர்கள், சூரியன் ஆட்சியாக இருந்தவர், உச்சமாக இருந்தவர்களெல்லாம் அரசியலை சொல்லிக்க முடியாமல் போய்விட்டது. பொதுவாக அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் புதன் இருவருக்கும் அரசியலில் தொடர்புகள் கிடையாது. மற்ற எல்லா கிரகத்திற்கும் ஓரளவுக்கு அரசியல் தொடர்பு இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஜோதிடத்தில் இந்த பதிவில் ஒரு குறிப்பிட்ட இணைவை மட்டும் நாம் பார்ப்போம். சனி பகவான் முக்கியமான காரகர் தான் அரசியலை, நாம் அதெல்லாம் அடுத்த வீடியோவை பார்ப்போம். இருந்தாலும் மனோகாரகன், புத்திகாரகன், நல்ல உடல் காரகன் என்று உடலை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீசம் இல்லாமல் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். மேலும் லக்ன அசுபர்களோடு தொடர்பு இருக்கிறதா, பாவக்கிரகங்களோடு தொடர்பு இருக்கிறதா என பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த சந்திர பகவானுக்கு மறையாமல் தனக்காரகன், குழந்தைக்காரகன், பெயர் புகழை கொடுக்கக்கூடியவன், சூரியனுக்கு நிகரானவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சந்திரனுக்கு மறையக்கூடாது. சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவருக்கு 6, 8, 12 சூரியன் குரு பகவான் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்பு ஜாதகம் தான் அவர் வெற்றி வருவார் அரசியல்.